இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்றது. ஆபரேஷன் சிந்தூர் நரேந்திர மோடி எடுத்திருக்கிற சில வியூகமான முடிவின் மூலம் காஷ்மீரில் நம் நாட்டுக்குள் நுழைந்து 26 அப்பாவிகளை படுகொலை செய்த காஷ்மீர், அதாவது குறிப்பாக பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் அந்த பூங்காவில் உள்ளே நுழைந்து எல்லையிலிருந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே பெனிட்ரேஷன் ஆகி மிகப்பெரிய கொடூரமான செய்தியை அவர்கள் நடத்தி போட்டார்கள். இது உலக அளவுல பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியது. ஹபீப் சையதுடைய தலைமையில் ஜெய்ஷ் முகமது, அல்பதர், நிறைய உமன்ஸ் ட்ரெயின் பண்ணி அவரை அனுப்பினாங்க பாகிஸ்தான். இது உறுதியாக தெரிந்த விஷயம் தான். இதுக்கு சரியான தக்க தருணத்தை இந்தியா எதிர்பார்த்து ஆபரேஷன் சிந்தூர் இத முதலாக பாகிஸ்தான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஈஷாக் தாரீன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அவர் ஒத்துக்கிட்டார், நாங்க தோத்திருக்கோம், தோல்வி மட்டுமல்ல, எங்க நாட்டில் இருக்கக்கூடிய தளத்தை, இராணுவ தளத்தை எதிர்பார்ப்பதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்னே தாக்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் கன்ஃபஸ் பண்ணியிருக்கார் அப்படிதான் எடுத்துக்கிடணும். என்ன செய்தியில் என்ன வருதுன்னா, இது இன்டர்நேஷனல் நியூஸ் தான், நம்ம கற்பனை பண்ணல. ஈஷாக் தாரீனுடைய பேட்டி வெளிவிவகாரத்துறை என்ன சொல்றாருன்னா, அதிகாலை 4 மணிக்கு நாங்க பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவை தாக்க திட்டமிட்டிருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி 2:30 மணிக்கே பாகிஸ்தானுடைய விமானப்படை தளத்தை இந்தியா 1.5 மணி நேரம் முன்பே தாக்கி தூளாக்கி எங்க திட்டம் எல்லாமே நொறுங்கி போய்விட்டது என்று முதலாக வாக்குமூலம் வெளியாகி இருப்பது. இந்த வாக்குமூலத்தை கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை, பாகிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர். இந்தியாவை தாக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அழிந்து போவீர்கள், இது மோடியின் இந்தியா நெருங்க முடியாது என்று நாம் வலதுசாரிகள் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான ஈஷாக் தாரீன் சமீபத்தில் ஒரு கன்ஃபஸ்டு ஏற்றுக்கொண்டது, ஒப்புக்கொண்ட ஒரு வாக்குமூலம் இப்பொழுது சர்வதேச அளவில் பெரும் சிக்கலை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் அளவில் ஈஷாக் தாரீன் அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம் சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக நாம் இப்பொழுது பார்க்க முடிகின்றது. இந்த செய்தியினுடைய ஒரு அதிர்வலைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நூர் கான் விமானப்படை தளம் மீதுதான் இந்த தாக்குதல். இதுவரை மௌனம் காத்து வந்த பாகிஸ்தானுடைய அரசு இப்போது முதன்முறையாக அங்கே தமக்கு பலத்த அடி விழுந்துள்ளதை ஒப்புக்கொண்டுள்ளது. இந்தியாவினுடைய தாக்குதல்களை தங்களது திட்டங்கள் முன்கூட்டியே தகடுபடி ஆகிவிட்டது. நள்ளிரவு 2:30க்கே கிட்டத்தட்ட நாங்கள் பிளான் பண்ணதை விட 1.5 மணி நேரம் முன்னலே நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் தங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூட வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இஷாக் தார் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுடைய இந்த ஒப்புதல் வாக்குமூலத்துல பல முரண்பாடுகள் இருந்தாலும் இந்தியாவுடைய தற்காப்பு தாக்குதல் கொள்கை எவ்வளவு துல்லியமாக செயல்பட்டுள்ளது என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 4 மணி அளவில் இந்தியாவை தாக்க திட்டமிட்டிருந்த நிலையில் இந்திய இராணுவம் ஒரு 1.5 மணி நேரத்திற்கு முன்பே நூர் கான் படைத்தளத்தை தாக்கி அவங்கள கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில், டெஸ்ட்ராய்ட், முதுகெலும்பை உடைச்சிருக்காங்க. இஷாக் தார் தனது உரையில சில கால நேரங்களை குழப்பினாலும் இந்தியா தங்களை நிலை குலைய செய்துவிட்டது என்ற உண்மையை அவர் மறைக்க முடியாமல் தெளிவாக அவர் தெரிவித்திருக்கிறார் குழப்பத்தோடு. இந்த நூர் கான் ஏர்தளம், விமானத்தளம் பாதுகாப்பாக இருப்பதற்கு தான் பாகிஸ்தான் முயற்சியை செய்தார்கள்.
ஆனா அவங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சேட்டிலைட் பிக்சர் அது வெளியிட்டதன் மூலம் புகைப்படங்களை சர்வதேச அளவில் கள நிறவங்களை பொய்யாக்குகின்றன. அதாவது பாகிஸ்தான் பொய் சொல்கிறது. நூர்கான் அந்த விமான படைத்தளம் இந்தியாவின் மூலமாக தகர்ந்திருக்கிறது, சேதப்பட்டிருக்கிறதை சேட்டலைட் பிக்சர் சர்வதேச அளவில் உறுதி செய்திருக்கிறது. இந்த விமான பாதை அல்லது விமான நிலையமோ அல்ல, மாறாக அதனுடைய நரம்பு மையம் சென்காம் என்று அழைக்கப்படுகிற கட்டளை தளம் மற்றும் கட்டுப்பாட்டு மையம், அதையும் கூட தகர்த்தெறிந்திருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலத்தடி பதுங்கு குழிகள், பங்கர் மற்றும் டெனால், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் மற்றும் தொடர்பு வாகனங்கள் இந்தியாவுடைய ஏவுகணை தாக்குதல்கள் மூலமாக நிர்மூலமாக்கப்பட்டன. இதனை சரி செய்வதற்கு பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. ஏப்ரல்ல இருந்து அவங்க 6 மாசம் எடுத்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த பகுதியில் இடிபாடுகளை அகற்ற புல்டோசர்களை அவர்கள் பயன்படுத்தி வருவதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் தனது தோல்விகளை மறைக்க பொய்களை கட்டமைப்பதில் கைதேர்ந்தது என்பதை அந்நாட்டினுடைய முன்னாள் விமானப்படை தளபதி நூர்கானின் வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது. 1965 போர்ல பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவை தூண்டிவிட்டு பின்னர் தாங்களே வெற்றி பெற்றதாக ஒரு மாய பிம்பத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கியது என்றும் திரு நூர்கான் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே பாணியைத்தான் இன்றைக்கும் அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள். தோல்விகளை தங்களுக்கு சாதகமாக வெற்றி கதைகளாக மாற்றுவது பாகிஸ்தான் இராணுவத்தின் வாடிக்கையாகி இருக்கிறது. இத்தாக்குதல் குறித்து பேசும்போது சுமார் 80 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறும் கணக்கு நகைப்புக்குரியது. இந்தியா பயன்படுத்தியது அதிநவீன ஏவுகணை மற்றும் துல்லியமான தாக்குதல் கருவிகள். நூர்கான் தளத்திற்கு அருகே வசிக்கும் மக்கள் ஒரு பயங்கரமான வெடி சத்தத்தை எல்லாம் கேட்டார்கள். இந்த சத்தத்தை பார்த்து அவங்க சொன்னாங்க, இது நிச்சயமாக ட்ரோன்கள் அல்ல. ட்ரோன்களுக்கு இவ்வளவு பெரிய வெடி சத்தம் வராது. 80 ட்ரோன்கள்ல இவ்வளவு சத்தம் வந்திருக்காது என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்தும் அதை குண்டு வீச்சு தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில ஐக்கிய அரபு அமீரக அதிபர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வரவேற்க இந்த நூர்கான் விமான தளத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் அவசரமாக ரெடி செஞ்சு அவங்க என்ன காட்டினாங்கன்னா, ஒட்டுமொத்த தளமும் சீராக இருக்கிறது என்று காட்டினாங்க உலகத்துக்கு. பாகிஸ்தான் இது போல வழக்கமாக ஏமாற்றும் செயல்கள் என்றும் உலகின் பார்வை வெளியாகி இருக்கிறது. இப்ப பாகிஸ்தானுடைய பொய்கள் அது ஒவ்வொரு அரசும் சொல்றதுதான் பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. ஒவ்வொன்றும் தற்போது வெளிச்சத்திற்கு வர தொடங்கி உள்ளன. அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள், குறிப்பாக நான் சொல்வது ஈஷாக் தரார் போன்றவர்கள் முரண்பட்ட தகவல்களை கூறி அவங்களே தங்களுடைய தோல்விகளை அம்பலப்படுத்தி கொள்கிறார்கள். இந்தியா ஒருபோதும் பாகிஸ்தானுடைய சிவிலியன் பகுதிகளை தாக்கல. அவங்க கவனமா இந்தியா தாக்குனாங்க. ஏன்னா மக்கள் கொல்லப்பட்டக்கூடாது அப்படிங்கிற இந்தியா ரொம்ப கவனமா ஆபரேஷன் பண்ணாங்க. மாறாக எது அச்சுறுத்தலாக இருக்கிறதோ அதே தளங்கள், பயங்கரவாதி முகாம்கள், இராணுவ தளவாடங்களை மட்டும்தான் அவங்க துல்லியமாக இந்தியா தாக்கியது. இந்த துல்லிய தாக்குதலின் வலிமையை பாகிஸ்தான் இப்போது உணரத் தொடங்குறாங்க. சர்வதேச அரங்கில் இந்த தாக்குதலின் மூலம் அவர்களுடைய முகத்திரை இப்பொழுது காத்து கொள்ள போராடும் பாகிஸ்தானுக்கு அதனுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இஷாக் தாரின் இந்த ஒப்புதல் வாக்குமூலம் ரொம்ப பின்னடைவு. இது பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவுக்கும் பின்னடைவு. ஏன்னா இந்த போரை நடத்தினது அமெரிக்கா. அமெரிக்கா தூண்டுதல் செய்தாங்க. ஏன்னா இந்தியாவை கேவலப்படுத்த வேண்டும் என அமெரிக்காவின் திட்டத்தின் ஒரு பகுதிதான் இது. சீனாவும் பங்கு பெற்றது. இதையெல்லாம் தாண்டி ஒரு வலிமை சக்தியாக இந்தியா மாறி இருக்கிறது. இந்தியாவில் துல்லியமான ரேடார் கருவிகள், ஏவுகணைகள், ஏர்ஸ்ட்ரைக்கள், இப்போ MK-34
போன்ற முக்கியமான விஷயங்கள் இன்னும் 10 வருஷத்துல இந்தியா சுயாதீனமாக சிந்திக்க போறாங்க. அவர்களுடைய உற்பத்தி மேனுஃபேக்சரிங் அதிகரிக்க போகின்றது. சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய இராணுவ தளவாடங்கள் ஒரு பெரிய அளவில் டிமாண்ட் போயிட்டு இருக்கு. ஆக பாகிஸ்தான் இந்த போரில் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு கடுமையான அடி வாங்கியிருக்கிற செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. இது பாகிஸ்தான் வெளிவிவகாரத்துறையின் மூலம் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.